வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு பெரிய சவால்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த படத்துல ஒரு வசனம் கூட கிடையாது. பல வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்ல வந்திருக்கிற ஒரு முழு நீள மௌன படம், அதுதான் காந்தி டாக். விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதித்தி ராவ், ஏ.ஆர். ரகுமான் இசைன்னு ஒரு இமாலய கூட்டணியை சேர்ந்திருக்காங்க. வசனமே இல்லாத ஒரு படத்தை இன்னைக்கு இருக்கிற பாஸ்போர்ட் தலைமுறைக்கு எப்படி கொடுத்திருக்காங்க, படத்தோட கதை தான் என்ன, கிளைமேக்ஸ்ல என்னதான் சொல்ல வராங்க, இத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மும்பைல ஒரு புறா கூடு மாதிரியான சின்ன குடியிருப்புல விஜய் சேதுபதி வாழ்ந்துட்டு இருக்காரு. கூடவே நோய்வாய்ப்பட்ட அவரோட அம்மாவும் இருக்காங்க. வேலை தேடி தேடி அலைஞ்சு கால் வலிக்குதே தவிர ஒரு வேலையும் கிடைக்கல. வறுமை ரொம்பவே வாட்டி எடுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள காதலும் இருக்கு. எதிர் வீட்டுல இருக்கிற அதித்தி ராவ் மேல இவருக்கு ஒரு மௌன காதல் இருக்கு. அதே மும்பைல இன்னொரு பக்கம் அரவிந்த் சாமியை காட்டுறாங்க. ஒரு காலத்துல பெரிய தொழிலதிபரா, ஆனா இப்ப விபத்துகளால குடும்பத்தையும் சொத்தையும் இழந்து கடனாளியா நிக்கிறாரு. வாழ்க்கையே வெறுத்து போன அவரு தன்னோட பிரம்மாண்டமான பங்களால தற்கொலை பண்ணிக்க திட்டம் போட்டுட்டு இருக்காரு. விஜய் சேதுபதிக்கு ஒரு கட்டத்துல பணத்தோட தேவை ரொம்பவே அதிகமாகுது. வேற வழி இல்லாம ஒரு திருடனோட சேர்ந்து அரவிந்த் சாமி பங்களாக்குள்ள திருட போறாரு. அங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அரவிந்த் சாமி அந்த பங்களாவையே கொளுத்திட்டு தற்கொலை பண்ணிக்க பிளான் போட்டுட்டு இருக்காரு. திருட போன விஜய் சேதுபதியும் சாக துணிஞ்ச அரவிந்த் சாமியும் ஒரே இடத்துல சந்திக்கும் போது என்ன ஆச்சு, இதுதாங்க இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்டா காட்டுறாங்க. படத்தோட மெயினே நடிப்பு தாங்க. விஜய் சேதுபதிக்கு அது அல்வா சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கு. வசனமே இல்லைனாலும் அவரோட கண்ணு முகமும் அத்தனை உணர்ச்சிகளை காட்டுது. அரவிந்த் சாமி கிளாஸ் ஆக்டிங் கொடுத்திருக்காரு. அந்த தனிமை, தவிப்பு, இது எல்லாமே அவரோட உடல் மொழியில அழகா கட்டியிருக்காரு. இவங்களுக்கு நடுவுல படத்தோட உண்மையான ஹீரோ யாருன்னு கேட்டா அது ஏ.ஆர். ரகுமான் தான். வசனமே இல்லாத இடத்துல ரகுமானோட இசையை தான் அதிகமா பேசுது. பின்னணி இசை மூலமா தான் நம்மளால சில கதைகளை உணர முடியுது. ஆனா சின்ன குறை என்னன்னா, மௌன படத்துல பாடல்கள் எதுக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுவும் ஏ.ஆர். ரகுமான் இசைங்கிறனால கேட்கும்படியா இருக்கு. படம் முழுக்கவே நல்லாவே போனாலுமே இரண்டாம் பாதியில ஒரு சின்ன தொய்வு ஏற்படுதுங்க. அந்த பங்களாக்குள்ள நடக்கிற காட்சிகள் ரொம்ப நீளமா போற மாதிரிதான் இருக்கு. சில இடங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கவே நமக்கு சில நிமிஷங்கள் ஆகுது. மௌன படங்கிறனால இயக்குனர் கொஞ்சம் அதிகமாவே குறியீடு வச்சிருக்காரோ அப்படின்னு தோணுச்சு. கமர்ஷியல் சினிமா பாக்குறவங்களுக்கு இது கொஞ்சம் மெதுவா போற மாதிரிதான் இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு கோர்ட் சீன் வருதுங்க. ஆனா அது வழக்கமான கோர்ட் இல்ல, ஒரு குறியீடு தன்மை கொண்ட காட்சியா இருக்கு. காந்தி நோட்ல இருக்கிற மகாத்மா காந்தி இவங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பணம் முக்கியமா இல்ல மனிதநேயம் முக்கியமாங்கிற போராட்டத்துல விஜய் சேதுபதி பணத்தை விட உயிரை காப்பாத்துறதா பெருசு அப்படின்னு முடிவு பண்ணுவாரு. அரவிந்த் சாமியும் தற்கொலை முடிவை விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை ஏத்துப்பாரு. கடைசியில பேராசை வேண்டாம், இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ்றதா நிஜமான காந்தி வழி அப்படின்னு படம் முடியும். படத்தோட தலைப்பு காந்தி டாக்ஸ். அதுக்கு என்ன மீனிங்னா, காந்தி வாய் திறந்து பேசல, அவரோட கொள்கை பேசுது அப்படின்னு அர்த்தமாங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும். ஆனா உட்கார்ந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். வசனமே இல்லாத புதுமையான முயற்சி, நடிகர்களோட நடிப்பு, பணத்தின் மீதான பேராசை மனிதனை எது வரைக்கும் செல்லும் அப்படின்னு ஆழமான கருத்து, பாராட்டுக்குரிய கிளைமேக்ஸ், நேர்த்தியான மேக்கிங்க படத்தோட பிளஸ்ன்னு சொல்லாங்க. இரண்டாம் பாதியில பங்களாவுல நடக்கும் காட்சிகள் ரொம்ப நீளமா இழுக்கப்படுறதும், மௌன படம் அப்படிங்கறதுனால குறியீடுகளை புரிஞ்சுக்க கொஞ்சம் பொறுமையா காக்க வேண்டியது இருக்கிறதும், மௌன படத்துல பாடல்கள் சேர்த்திருக்கிறது படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல காந்தி டாக்ஸ் ஒரு மாறுபட்ட கதையை விரும்புறவங்களுக்கும் மௌன படங்களை ரசிப்பவர்களுக்கும் கண்டிப்பா பிடிக்குங்க. ஆனா மத்தவங்களுக்கு இது ஒரு புரியாத முயற்சியாவும் இல்ல கொஞ்சம் போர் அடிக்கிற சினிமாவா தான் கண்டிப்பா இருக்கும். நீங்க இந்த படம் பாத்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.